டாக்டர் வெற்றிமாறனோட வாடிவாசல் படத்துல இருந்து சூர்யா அவர்கள் விலகி தனுஷ் ஹீரோவா பண்ண போறார் அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வாடிவாசல் படத்துல டாக்டர் அமீர் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்றாரு. அமீர் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பருத்திவீரன் சமயத்துல இருந்து டாக்டர் அமீருக்கும் சூர்யா ஃபேமிலிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. பருத்திவீரன் படத்துல டாக்டர் அமீர் அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத தனியா ஒரு பெரிய வீடியோவாவே பேசலாம். ஆனா சிம்பிளா சொல்றேன், பருத்திவீரன் படத்தை ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தான் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா வந்து சூர்யா ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸான ஆள், சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, பருத்திவீரன் படத்தை சரியான தேதியில சரியான பட்ஜெட்ல முடிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு படத்தோட பாதி இதிலேயே தன்னை இந்த படத்துல இருந்து விலக்கிக்கிறார். இதுக்கப்புறம் பணம் பத்தாம டாக்டர் அமீர் தன்னோட சொந்த காசுல கடனை உடனே வாங்கி இந்த படத்தை முடிக்கிறாரு. படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தோட ப்ரிவியூ போட்டு பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக பாதி படத்தை நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணேன், அதனால இந்த படம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை தன்வசம் படுத்திக்கிறார் ஞானவேல் ராஜா. இதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, பல கோடி வசூல் பண்ணுது. ஆனா தன்னோட கை காசை போட்டு அமீர் அவர்கள் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு இல்லையா, இந்த பணம் எதுவுமே அமீர் அவர்களுக்கு திருப்பி செலுத்தப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இதுக்காக டாக்டர் அமீர் வந்து கேஸ் போடுறாரு. இந்த கேஸ் இன்னைக்கும் நிலுவையில் இருக்கு. இந்த பிரச்சனை இன்னும் சால்வ் ஆகாமே இருக்கு. டாக்டர் அமீர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரச்சனையோ இதுல கொடுக்கப்படுற பணமோ எனக்கு ஒரு பெரிய விஷயமா கிடையாது, ஆனா எனக்கு நடந்தது அநீதி தான் அப்படிங்கறத தெரிஞ்சும் சூர்யா ஃபேமிலி வந்து ரொம்ப அமைதி காத்துட்டு இருக்காங்க, இதுதான் எனக்கு மன வருத்தம் தருது அப்படின்னு டைரக்டா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பதிவு பண்றாரு. இதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை பெருசா வெடிக்குது. இந்த பிரச்சனைக்கு அமீர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி சசிகுமார், சமுத்திரக்கனி எல்லாருமே ட்வீட் பண்றாங்க. ஆனா சூர்யா தரப்புல இருந்து எந்த ஒரு ட்வீட்டும் வரல. சூர்யா இருந்தா அமீர் அவர்கள் நடிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போகுது. ஆனா அமீர் வந்து நான் நடிப்பேன் அப்படிங்கறதையும் சொல்றாரு. இதை உறுதி பண்ற விதமா டைரக்டர் வெற்றிமாறன் வந்து டைரக்டா அமீர் அவர்களை சந்திச்சு ஒரு போட்டோ எடுத்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல போட்டு, அமீரோட கதாபாத்திரம் வாடிவாசல்ல ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம், அவரை ரீப்ளேஸ் பண்ற ஐடியாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி போடுறாரு. இந்த இடத்துல தான் சூர்யா இந்த படத்துல இருந்து விலகிடுவார் அப்படிங்கிற கண்ணோட்டம் அதிகமா ஆக ஆரம்பிக்குது. இன்னைக்கு அது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துற நிலையில இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வாடிவாசல்ல தனுஷ் நடிக்க போறார் அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு சாப்டரை ஓபன் பண்ணாமே வச்சிருக்காங்க. வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில படச்சென்னை 2 அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து இன்னுமே ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. முதல்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து வாடிவாசல்ல தனுஷ் நடிக்க வச்சு நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு சோசியல் மீடியால. இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சூர்யா ஃபேனா இருந்தா வாடிவாசல்ல சூர்யா நடிக்கணுமா நடிக்க கூடாதா அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.